நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸை பற்றின நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது யாரை பற்றி எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் சம்யுக்தா அண்ட் அவங்களுடைய மேரேஜ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சம்யுக்தாவை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9ல வந்திருந்தாங்க. இவங்க உள்ள வந்ததும் தெரியல, நான் போனதும் தெரியல. இதுக்கிடையில ஒரு சில கான்ட்ரவர்சிலும் அவங்க சிக்கியிருந்தாங்க. நல்ல நட்பு ஆஜித் கூடலாம் இருந்தது. கண்டிப்பா ஆஜித் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட இப்ப வரைக்குமே இருந்துட்டு வராங்க. சம்யுக்தா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக நிறைய ரீல்ஸ் வீடியோ நிறைய கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அவங்க ரீசெண்டா நடிச்ச படங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கம்மியா இருந்தாலும் நல்ல தரமான படங்கள்ல ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆக்டர் கூடலாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த வகையில காஃபி வித் லவ், மை டியர் பூதம், துக்ளக் தர்பார், வாரிசு இது போல நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பா வாரிசு படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அன்னி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் போனா ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்லாம் நினைச்சுதான் நிறைய பேர் போவாங்க. ஒரு சிலர் நம்மளை இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, நம்ம இப்படி கிடையாது, நம்ம வேற அப்படின்ட்டு நம்மளுடைய கண்ணோட்டங்களை மாத்துறதுக்காகவே அவங்களுடைய இமேஜை அடுத்த நாள் கொண்டு போகணும்னு நினைச்சு போறவங்களும் இருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இமேஜோட இருந்தவங்க கூட அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ற வகையில தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த சீசனை பத்தி நம்ம பேசுறதை விட இவங்களை பத்தி நம்ம பேசலாம். இவங்களுக்கு வயசு இப்போ 39 ஆகுது. இப்போ இவங்களுக்கு 2வது திருமணம் தேவையா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேடாவும் கமெண்ட் பண்றாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ். அவங்களுக்கு மேரேஜ் வேணும்னா பண்ணிக்கிட்டோம், வேணானா வேணா இருக்கட்டும். ஸோ இதில் வந்து தவறாக கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றி இவங்க பேட் கமெண்ட்டுக்கெலாம் கூட ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க தன்னோட 21வது வயதில் மிஸ் சென்னை அப்படின்ற பட்டம்லாம் கூட வின் பண்ணியிருக்காங்க. அப்போவே நிறைய வந்து பாலிடிக்ஸ்லாம் இவங்க பார்த்தாங்களாம். ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு பேட் கமெண்ட்ஸை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா ஒதுங்கி போகலாம், இல்லை இது பிடிக்கல அப்படின்ட்டு எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு பெண்களை குறை சொல்லணும், இல்லை தப்பாக பேசணும், அசிங்கமாக பேசணுன்றதுக்காகவே ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படி பண்றாங்க, எங்கிருந்து தான் அந்த வார்த்தைகள் தேடி பிடிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிடிக்கலன்னா வேலைக்கு போயிடுங்க அப்படின்ட்டு டீசெண்டா சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க யாருன்னே தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க விஜய் பாவனாவுடைய சிஸ்டர் அப்படின்ற கருத்துக்களை தான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். ஆனா 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீடா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர் பாண்டிங்கோட தான் 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், டான்ஸ் பண்ற வீடியோவா இருக்கட்டும், எங்கேயாவது வெளியே போற வீடியோவா இருக்கட்டும், இப்போ இவங்களுடைய திருமண வீடியோல கூட ரொம்பவே வந்து ஒரு சிஸ்டர் பாண்டை தான் நம்ம பார்க்க முடியுது. உண்மையாலே ஒரு 2 பேருமே வந்து கூட பிறந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஸோ பக்கத்து வீடா இருந்த இந்த அளவுக்கு ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இந்த டான்ஸ் பண்ற விதங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு காலத்துல பாவனா அவர்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ சம்யுக்தாக்கு வந்து முன்னாடியே ஒருத்தர் கூட திருமணம் ஆச்சு. அவர் ஃபாரின் போனாரு. ஃபாரின் போனவர் அங்க வேற ஒருத்தவங்களை பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு அவர் செட்டில் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ரயான் அப்படின்ற ஒரு 10 வயசு பையன் இருக்காரு. இந்த 10 வயசு பையனுடைய பிறந்த நாள் விழாக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்களுடைய இப்போ திருமணமான கணவருடைய ரொம்ப ஜாலியான ஃபன் மொமெண்ட்ஸ் அண்ட் அவர் கூட இன்டர்வியூ எடுத்தது இப்படி அவங்களுடைய ஓன் சேனல்ல அவங்க போட்டுட்டு இருக்காங்க. சமோசா வித் ஷாம் அப்படின்ற டாபிக்கோடு தான் இவங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸை இன்டர்வியூ எடுத்துட்டு வராங்க. ஸோ சம்யுக்தாவை பற்றி நமக்கு தெரியும். இப்போ அவங்க திருமணம் பண்ண நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் ஒரு கிரிக்கெட் வீரர். அது மட்டும் கிடையாது, நல்ல கமெண்ட்ரியும் கொடுப்பாரு. ஸோ சிஎஸ்கேக்காகவும் அவர் விளையாடி இருக்காரு. அண்ட் இவர் யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர் அண்ட் கேப்டனுமான கிறிஸ்டினாமாச்சாரி ஸ்ரீகாந்தோடைய மகன் தான் இவர். 16 வயசுல இருந்தே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவருடைய ஃபுல் நேம் அனிருத்தா ஸ்ரீகாந்த். இவர் இப்போ வரைக்கும் கமெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப ஸ்பீடாகவும் பேசுவாரு. ஸோ 16 வயசுல ஆரம்பிச்சவர் 19 வயசுலயே சாதனை படைச்சிருக்காரு. நிறைய ரன் வந்து இவர் அடிச்சு முதலிடம்லாம் கூட வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை வந்து ஐபிஎல்ல போட்டி போட்டு எடுத்து விளையாடினவங்க கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான மனிதர் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு வயசு 38. ஸோ இதுவே ஒரு கான்ட்ரவர்சியாவே மாறிடுச்சு. அது எப்படி ஒரு வயசு பெரிய பொண்ணை திருமணம் பண்ணலான்ட்டு
பாயிண்ட். அது அவங்களுக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நமக்கு எதுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் செய்கிற தவறை காட்டிலும் பெண்கள் ஒரு விஷயத்த பண்ணால் அது தவறு அப்படின்னு சொல்கிற சமுதாயத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏன்னா இவருக்கும் இது 2வது திருமணம் தான். அனிருத்தா பார்த்தீங்கன்னா 2012 ஆர்த்தி வெங்கடேஷன் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணி ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிரிவுக்கு காரணமே சம்யுக்தா அப்படின்ற ஒரு கதையும் கட்டி விட்டுருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தியும் சம்யுக்தாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டாம். ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்களுடைய கணவரான அனிருத்தாவை சம்யுக்தா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுது. யாருக்கும்னா அனிருத்தா அண்ட் ஆர்த்தி இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து ஆனதுக்கு முக்கிய காரணம் சம்யுக்தா அப்படின்ட்டுலாம் சில கதைகள்லாம் கூட இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இப்போ இவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் கதையா அப்படின்ட்டு இப்போ ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் நண்பர் கூட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பைல்வான் அவர்கள் தான் இப்போ இருக்கிற யூடியூப்ல சில நடிகைகளை பத்தி நடிகர்களை பத்தி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராரு. அவர் தான் இவங்களுக்கு பல லட்சம் கோடி வரதட்சணை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சொத்து மதிப்பு இருக்கிற ஒரு குடும்பம். அதனாலதான் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு எப்படி ஓகே சொல்லுவாங்க. இது போல சில விஷயங்களை அவர் முன் வச்சிருக்காரு. இதை பத்தி சம்யுக்தாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹாப்பியான வாழ்க்கைக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்குற ஒருத்தரை நான் மீட் பண்ணிட்டேன். கூட சீக்கிரம் அவர் கூட எனக்கு மேரேஜும் நடக்க போகுது. கண்டிப்பா இது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா அமையும்ட்டு அவங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எப்படி சொல்றது, அடுத்த வாழ்க்கை நம்ம இத்தனை வருஷம் இவர் கூட தான் வாழ போறோம், எப்படிலாம் வாழலான்ற ஒரு கனவுல இருக்கும்போது அந்த 2 பேரை பத்தி தப்பா சொல்றது, ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, இது மாதிரி பண்றது ஒரு நார்மலாவே அது மனுஷங்களா இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையில இருந்தாங்கன்ட்டு அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அது அவங்க விருப்பப்படி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வாழ்த்துக்களும் தான் சொல்லிட்டு வராங்க. இந்த வாழ்க்கையாச்சும் 2 பேருக்கும் நிலைச்சிருக்கட்டும், 2 பேரும் நல்லா வாழுங்க இப்படிலாம் கூட சொல்லிட்டு வராங்க. வாழ்த்தலைனா கூட பரவாயில்ல, இவங்கள தப்பா பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கலர் டாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மூலமா கான்ட்ரவர்சியும் சிக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய ஹீரோயின்ஸ்க்கு பிளாக் மேக்கப் போட்டு இல்லைன்னா டேன் ஆக்கிட்டு படத்தில் நடிக்க வைக்கிறாரோ அதுக்கு அவரு ரெஸ்பான்சிபிளா பதிலும் சொல்லாம இருந்து தப்பான ஒரு விஷயத்த முன் வச்சாரோ. ஸோ இதெல்லாம் நான் தப்பா தான் பார்க்குறேன். ஏன்னா திறமையா இருக்கிற ஒரு நபர் அவங்க டஸ்கியா இருக்காங்க, உங்க ரோலுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த ரோல் அப்படியே எடுத்துக்கலாமே. எதுக்காக ஒரு ஃபேரா இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸை கூப்பிட்டு டேன் ஆக்கியோ இல்லை பிளாக் மேக்கப் போட்டோ எதுக்கு நடிக்க வைக்கணும்? திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதான் இவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க சொன்ன பாயிண்ட்டை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு டஸ்கி டோனா வேணும் இல்லைன்னா டார்க் டோன்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஃபேரா இருக்கிற ஆக்ட்ரஸை கூப்பிட்டு டேன் ஆக்கி இல்லைன்னா பிளாக் மேக்கப் போட்டு அவங்கள நடிக்க வைக்கிறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ல நம்ம நிறைய வெற்றி படங்கள்ல நம்ம நடிகைகளை பார்க்குறோம். என்ன இப்படி ஸ்கின் டோன் மாறிட்டாங்க, என்ன இப்படி ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்றோம். அதுக்கு அந்த டோன்ல இருக்கிற ஆக்ட்ரஸோ இல்ல ஒரு நடிகைக்கோ சரி அந்த டோன்ல இருக்கிற ஒரு பெண்மணிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த சினிமா துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே இதை பத்தி பேசலாம். ஸோ யார் என்ன சொன்னாலும் வாழ பொறுத்து இவங்க 2 பேரும் தான். எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வாங்க. அந்த வகையில் நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.